நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலைகளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை என்னோடு எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கரத்தில் நீ ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரம் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவர் அந்த ஆராதனை நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். என்னிடத்தில் எங்களிடத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் குற்றம் குறைகளையும் எடுத்து போடும். ஆவியானவரை நீர் மகிமைப்படும், எங்கள் ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள வேலையாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம். நீத்தமும கடியார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகுமந்துக்கே ஸ்தோத்திரம். மானேசா மாறா பூரணநேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த கருணமே கொடு ஸ்தோத்திரம். மானேசா நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சனப்பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மடையாளத்தில் புகுத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தங்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வைத்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். நம்முடைய இதயம் மகா கிறுக்குள்ளது, கேடுள்ளது என்று வேதம் சொல்கிறது. இந்த இதயத்தில் ஆண்டவர் தங்க வேண்டும். இந்த இதயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேணும். ஆண்டவரே என்னுடைய கிறுக்குள்ள கேடுள்ள இந்த இதயத்தில் ஆண்டவரே என்னுடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரே என் பாவங்களை மன்னிப்பீராக, என் இதயத்தில் நீர் வாசம் செய்வீராக. என் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டவாறு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஜபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம்.
இயேசு நாயகா உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா மாம்ச கிரியை போகும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் மாற்றும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம் இயேசு நாயகா திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா கிருபை இழாது காரும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா கிருபை இழாது காரும் இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது தான் மகா பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படும் போது அது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. இயேசுவே உம் நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய நாமத்தில் கூடி வருவதே ஒரு பெரிய சந்தோஷம். பொண்ணு வெள்ளி பொருள் புகழ் எல்லாம் தர முடியாத ஒரு சந்தோஷம் ஆண்டவர் உம்மிடத்திலே தான் இருக்கிறது. உமக்கு நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் உம்முடைய காவலாளிகளாக ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு கூடினோம் இந்த நாளிலே. உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளினிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள்
எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் மனமற்று அலைந்திட்டோம். இன்னொளி பிரகாசித்திட சதா ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ ஓ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம் என்றும் இயேசுவின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆண்டவரோடு இருப்பதுதான் பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா என்ற அருமையான இந்த பாடல் சொல்கிறது. ஆண்டவரோடு இருப்பதும் ஆண்டவரோடு தரித்திருப்பதும் ஆண்டவரோடு வாழ்வதும் ஒரு மகிமையான வாழ்க்கை. ஆண்டவரே, உலகத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குப்பா, ஆனால் நான் உம்மோட தரித்திருக்கணும், உம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கணும், உம்மோட பேசி பழகி கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் ஆசைப்படுகிறேன் என்ற ஜெப பாடலை நாம் பாடுவோமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம் ஐயா.
இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நிலை மாறும் இந்த உலகத்துல, நிரந்தரமற்ற இந்த உலகத்துல, அலைப்பாயும் இந்த உலகத்துல, தனிமை, வறுமை, வியாதி, வியாகுலங்கள் என்று நம்மை வாட்டுகிற அநேக சூழ்நிலை இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருப்பாரானால், அவரோடு நான் இணைந்திருப்பேனானால், அவருடைய சமூகம் என்னோடு இருக்குமானால், உங்களோடு இருக்குமானால் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே.
மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீ, மணிமுடியாய் சூட்டுகிறீ. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் சேர வேணும். அதுதான் அந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஆசை. ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் நமக்கு புதிய சாயல் கொடுப்பார், மகிமையின் சாயல் கொடுப்பார். அவருடைய சாயலாக அவரை போல மாறி அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் இருக்க போகிறோம். அது மகிமையின் நாள், அது சந்தோஷத்தின் நாள். அதுதான் உலக வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறது. உலகத்தில் இருக்கிற வேற எதையும் எதிர்பார்த்து நம்ம வாழலைங்க. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் வாழப்போகிறோம். தேவ சாயலாக மாறி அவருடைய சமூகத்தில் வாழ போகிறோம். சாரண ஒரு ஜெபம் அருமையாக பாடினாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை குறித்து அதுதான் வாழ்க்கையின் சந்தோஷமே, வாழ்க்கையின் எதிர்பார்ப்பே. எத்தனை வயது வரைக்கும் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. இந்த வாழ்க்கையின் முடிவில் இந்த மண்ணான வாழ்க்கை வழிந்து போகும்போது மகிமையை எதிர்பார்த்து மகிமையின் வாழ்க்கையில் நாம் வாழப்போகிறோம். அந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா, வாழ்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? நாம் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். சாயல் ஆக மாறி தேவனோ இருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோ இருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், இன்னவர் சாயல் அடைவே. இன்னவர் சாயல் அடைவே.
மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன்னீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். உலகத்தில் ஏராளமான பாரங்கள் உண்டு, ஏராளமான கஷ்டங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த பரம காணான்ல தேவ சமூகத்துல அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்துல ஆட்டுக்குட்டியானவர் நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஆற்றி தேற்றி தேற்றரவாளனாக நிரந்தரமாக ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுவழியாகி வாழப்போகிறார். நாமும் ஆண்டவரும் இணைந்து சந்தோஷமாய் வாழப்போகிறோம். அந்த மகிமை நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த மகிமை நம்பிக்கை எனக்கு தாங்க, அதற்கேற்றபடி என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? சோரும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. சோரும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு எந்தன் ஆதாயமே. சாவு எந்தன் ஆதாயமே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து தெளிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி. காத்திருந்து தெளிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி. ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே.
மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே, ஈடுயாய் ஜீவிப்பேனே, ஈடுயாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன். உலகத்தில் ஒருவேளை இன்றைக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் பாடுகள் நடுவில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசத்தோடு இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை தேடி பக்கத்தில் வந்திருக்காரு. உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் தருவதற்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட தொல்லை கஷ்டங்கள் சூழலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை காக்கிறவர், பாதுகாக்கிறவர். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. ஆமாம், ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாருங்க, உங்களை பாதுகாப்பாருங்க. உலகத்தில் அநேகருக்கு இந்த நம்பிக்கை இருக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த நம்பிக்கை இருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் நம்ம பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஆற்றி தேற்றுகிறார், அரவணைக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், பலப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்த ஓர் காலத்தில் ஆவி குறைவாதால், மீட்பர் ஊதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார்.
வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிற்று ஏசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள். உடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லைப்பா. இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வேளையில் கூட சுவாமி யார் யார் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறார்களோ உமக்கு தெரியும் ஐயா. தயவு கூர்ந்து இறங்கும் அப்பா. உடைய சரீரத்தில் நம்முடைய கரங்களை நீட்டி தொடுவீராக. விசுவாசத்தோடு யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ உடைய சரீரத்தில் நம்முடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. நம்முடைய தெய்வீக தொடுதலை உணரட்டும் சுவாமி. ஆண்டவரே, உலகத்தில் மனிதர்களும் ஆண்டவரே மருத்துவர்களும் கொடுக்க முடியாத சுகத்தை கொடுக்கிறவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, நம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டு நம்மிடத்திலிருந்து போயிட்டு நீ சொன்னீரப்பா. நம்முடைய வல்லமை புறப்பட்டு போவதாக. இப்படிப்பட்ட சரீரங்களில் ஆண்டவரே நம்முடைய வல்லமை புறப்பட்டு போவதாக. தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரை யார் யார் கண்ணீரோடு ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் பலவித தேவையோடு நிற்கிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அன்றைக்கு நாயின் ஒரு விதவையை பார்த்து அழாதே என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர். ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, ஆறுதல் படுத்துகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவரே, அந்த மக்களை எல்லாம் கண்ணோக்கி பாருடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். உடைய வியாதிகள் பலைகள் நீக்கி போடும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் ஆண்டவரே வறுமையின் சூழ்நிலை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும். தேவைகளை சந்தியும். தொழிலில் வியாபாரத்தில் ஆண்டவரே வேலையில் நம்முடைய கரமுடைய கிருபை இருக்கட்டும். தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. குறைவில்லாமல் வழி நடத்தும். மனதில் என்ன பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு என்று ஆண்டவரை உமக்கு தெரியும். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கொட்டும்போது, கண்ணீர் விடும்போது அவருடைய ஜபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை நல்ல பதில்களை கட்டளையிடுவீராக. விடுதலை கிருபை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கிடைக்கட்டும். ஆண்டவரை அவள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கட்டும். ஆண்டவர் அதுபோல் ஆண்டவர் இந்த வேளையில் கூட எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வைரஸ் தாக்குதலில் ஆண்டவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரை விடுதலை கொடுங்க. இந்த வைரஸ் தாக்குதல் இந்த தேசத்தை ஆண்டவரை நீங்கள் காப்பாற்றுங்க. விடுதலை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் காக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்துவிட்ட மனிதர்கள் வாழ்வாதாரத்தை பெற வேணும். வேலையை தொழிலை இழந்துவிட்ட மக்கள் ஆண்டவரே அவள் வேலையை தொழிலை பெற வேணும். ஆண்டவரே, சுகத்தையும் பலத்தையும் பெற வேணும். நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, நீர் கிருபை இறங்க வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபை இறங்க வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலையை மாற்றி தாங்க. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்ய வேணும். உம்முடைய அன்பை சொல்ல வேணும். உம்முடைய கிருபை அறிவிக்க வேணும். இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நித்திய ஜீவன் உண்டு. சமாதானம், சந்தோஷம் உண்டு என்று நாங்கள் சொல்லட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் மட்டுமே ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உண்டு.
ஆண்டவரே இந்த கண்ணை மூடும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நிச்சயம் உண்டு. இல்லை என்றால் அழிந்து போவோம் என்று நாங்கள் அறிந்து கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கும் சொல்பவர்களாய் எங்களை மாற்றும், சாட்சியாய் மாற்றும். எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தூரத்தில் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஊழியம் செய்கிற சபையாக, ஊழியம் செய்கிற மக்களாக இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்க. சபையின் தேவைகளை சந்திங்கப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையான இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இப்படியாக ஒருவரையும் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. தேசத்தில் ஆண்டவரே நல்ல சூழ்நிலையை தாங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இருக்கிற தடைகளெல்லாம் எடுத்து போடுங்க. சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் துன்பங்கள் உபத்திரவங்களை ஆண்டவரை தாங்கி கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. உடைய கரமுடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய கிருபையில் ஒப்புக்கொடுங்கள். சபை மூலமாய் இருக்கிற ஊழியர்கள் உண்டு. ஆண்டவரே வட இந்தியாவில் ஆண்டவரே கஷ்டத்தோடு ஊழியம் செய்கிற மக்கள் உண்டு. அச்சிமி உண்டு. ஆண்டவரே அதுபோல் ரிச்சர்ட் தம்பி உண்டு. எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடுவீராக. ஆண்டவரே ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே அருமையான ஊழியர் சியாம் சுந்தருக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதுபோல் சிறைச்சாலையில் வாடுகிற முடிய ஊழியர்களை நீர் விடுதலை செய்து உதவி செய்வீராக. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். சுவிசேஷத்தை சுதந்திரமாய் அறிவிக்கக்கூடிய நிலையை எங்கள் தேசத்தில் ஏற்படுத்துங்க. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய பிரசன்னம் உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே தேவை சந்திக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே சுகம் பலன் பெற்றவர்களாக உம்மை ஆராதிக்கும் கிருபையை தாரும். உமக்கு சாட்சிகளாய் வாழும் கிருபையை தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எங்களை சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். அறிவிப்புகள். இந்த நாளின் மாலை வேளையில் மாலை 6 மணிக்கு ஆன்லைன் வழியாக சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைகளுக்கு நடைபெறும். அதில் உங்கள் பிள்ளைகளை அனுப்பும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்முக ஆராதனை நடைபெறும். மாலை 7:15 மணிக்கு புதன்கிழமை நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை மறுபடியும் துவக்குகிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். நீங்கள் அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் பல கலந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஒருவேளை வார நாட்கள் தான், ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் கில்டா பெர்னிகா மைக்கேல் சுதாகர், கில்டா பெர்னிஷியா மைக்கேல் சுதாகர், ஹேனா ரேஷ்மா, அஹாவா எமில், திருமதி வித்யா ஸ்ரீதர், ஜோ இமானுவேல், எஸ் பெர்லின் ரேசல், ஜூடித் கெட்சியா, ஜேடன் பெசில்லா ஜெசிந்த் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திரு ஜேக்கப் ராஜ்குமார், திருமதி ஆரோக்கிய மேரி, திரு சதீஷ், திருமதி ரூத் சூசன், திரு திலகன், திருமதி திலகன், திரு ஜேம்ஸ் அருள்ராஜ், திருமதி ஞான புஷ்பம் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க. வருகிற வாரத்தில், வருகிற நாட்களில், வருகிற ஆண்டில் நம்முடைய பிரசனமும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேணும். தேவைகளை சந்திங்க, உள்ளங்களை வரைந்து வைத்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். ஆண்டவரே, சுகவீனம் பலவீனங்கள் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். சுகத்தை பலத்தை தாரும், கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்ற பாடலை நாம் பாடுவோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழி நடத்தி அருளுமே. நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, இவ்வுலகமான மாயபுரி அழியப் போவது நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதிநிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதிநிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசுதேவா, உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசுதேவா, உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய செய்திக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, நம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு கீழ்ப்படியும் கிருபை எனக்கு தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்ற பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கப்பா, நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும். அதுதான் எந்தன் ஆத்தும நேசமேய்ப்பரே, எந்தன் உள்ளத்தின் வாஞ்சை நீரே, எந்தன் ஆத்தும நேசரேசுவே, எந்தன் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கையில் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கையில் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.